ஏகே ஒரு ரெட் ரேக். இந்த டைலாகை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு பக்கம் இவர் உண்மையிலேயே அன்அஃபிஷியலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரோ, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டை கூட நம்ம கிட்ட சொல்லாமையே போயிட்டாருன்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், இதோ உங்களுக்காகன்னு சொல்லி ஒரே நாளில் ஒரு போஸ்டர் இல்லை, 2 போஸ்டர் இல்லை, மொத்தம் 3 போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2 சினிமா ரிலேட்டடான போஸ்டர், 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவிஸோட போஸ்டர், ரெண்டுமே பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குது. படமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பொதுவாக ஒரு போஸ்டர் வந்துச்சுன்னா, விஜயோட படத்தோட போஸ்டர் வந்துச்சுன்னா அஜித் ஃபேன்ஸ் அடிப்பாங்க, அஜித் படத்தோட போஸ்டர் வந்துச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ் அடிப்பாங்க. ஆனால் இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபேன்ஸும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த போஸ்டரை வந்து வரவேற்கிறாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. படத்தையும் அதே மாதிரி வரவேற்கணும், எல்லாம் ஒன்றிணைந்து போகணும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. இன்னொரு பக்கம் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, அஜித் ஃபேன்ஸு திடீர்னு வந்து ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராமையுமே வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி எங்கிட்டு ஸ்வைப் பண்ணாலும் அஜித் ரீல்ஸாக வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் திரும்ப வந்துட்டோண்டான்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. படமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குட் பேட் அக்லி படம் எடுத்தார்ல ஆதிக்கு, அவரோட ஒரு படம் இதில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. ஆனால் போன தடவையே வந்து துண்டு மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை நீ ஆல்ரெடி வந்து தலை ஃபேனும் வேற, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி பண்ணி இந்த படத்தை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த படமும் மிஸ் ஆச்சு.